இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து ஒரு பூரண வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்காக ஒன்றை வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் சமாதானம். பிள்ளைகளுக்கு பெரிய ஆஸ்திகளை சம்பாதித்து வைத்து விட்டு போகிற பெற்றோர் உண்டு, சாபத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போகிற பெற்றோர் உண்டு. ஒரு தகப்பனார் இப்படி சொன்னார், நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக எந்த அந்தஸ்தையும் எந்த சொத்தையும் சம்பாதித்து வைக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன். நான் கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்து என் பிள்ளைகளுக்காக நான் ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு தகப்பனார் சொன்னார், என் பிள்ளைகளுக்கு நான் கற்று தந்ததெல்லாம் நற்குணங்கள் தான். நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், வாழ வேண்டும், உலகத்திலே பெரிய ஆட்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நற்பண்புகளை நான் சம்பாதித்து வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னார். உலகத்திலே ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒன்றை வைத்து விட்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு காரியத்தை அவர் வைத்து விட்டு போயிருக்கிறார். அதுதான் சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டோர் நமக்கு வாக்கு பண்ணின அந்த சமாதானத்தை உலகம் தர முடியாது. அவர் தந்திருக்கிற சமாதானத்தை உலகம் எடுக்கவும் முடியாது. உலகத்தால் எடுக்கவும் கொடுக்கவும் முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சமாதானம் என்று சொன்னதும் எல்லா சூழ்நிலைகளும் நன்றாக இருக்கும், பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் நாம் சமாதானமாக இருக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்ன சமாதானம் எல்லா பாடுகளுக்கு நடுவிலும் எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவர் தருகிற சமாதானம் நம்மோடு கூடவே இருக்கும். ஒருவர் சமாதானத்தை பற்றி இப்படி விளக்கினார். ஒரு மலையிலே பயங்கரமாக காற்று அடிக்கிறது, மரங்கள் எல்லாம் அசைந்து ஆடுகிறது, புயல் வீசுகிறது, நல்ல மழை கொட்டுகிறது, பெருமழை கொட்டி கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன குருவி மட்டும் ஒரு பொந்துக்குள் உட்கார்ந்து இன்பமாக பாடிக்கொண்டிருந்தது. அதுதான் சமாதானம் என்று சொல்லி விளக்கினார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்மை சூழ பிரச்சனைகள் எப்படி அலைமோதி கொண்டிருந்தாலும், அதன் நடுவிலேயும் நாம் சமாதானமாக இருக்க முடியும். அந்த சின்ன குருவி அந்த பொந்துக்குள் இருந்ததுனாலே எந்த காற்றும் மழையும் அதை பாதிக்கவில்லை. அதனால் இன்பமாக பாட முடிந்தது. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருக்குள் ஓடி நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது நாம் சுகமாக சமாதானமாக பத்திரமாக இருக்க முடியும். தாவீது அவருடைய சங்கீதங்களிலே அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் என் கோட்டை, என் கன்மலை, என் துருகம், நான் நம்புவோம் அடைக்கலம் என்று சொல்லி கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு நாம் வாழும் பொழுது அவருடைய சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கென்று ஒரு சமாதானத்தை இந்த உலகத்திலே வைத்து விட்டு போயிருக்கிறார். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, நமக்குரியதாக அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று 1-2 காரியங்களை நாம் தியானித்து இந்த நாளின் செய்தியை முடிக்கலாம். நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளத்திலே பாவம் இருக்கும் பொழுது அது சரிதான், நான் செய்தது சரிதான் என்று நாம் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அந்த சமாதானம் இருப்பதில்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இருப்பதில்லை. நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற மிக முக்கியமான எதிரி நம்முடைய பாவம் தான். நாம் செய்கிற பாவம் கர்த்தருக்கு விரோதமாகவும்
நமக்கு விரோதமாகவும் நமக்கு அயலாருக்கு விரோதமாகவும் நாம் செய்கிற பாவங்கள் உண்டு. அந்த பாவங்கள் தான் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது. அந்த பாவம் உள்ளால் இருக்கும் தோறும் நம்முடைய சமாதானம் கெட்டு போகிறது. அந்த பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த கலக்கம், அந்த போராட்டம், அந்த வேதனையை நீக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் மரித்தார். அந்த சமாதானத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி, அவர் வைத்து போன அந்த சமாதானத்தை நமக்கு உரியதாக்கும்படி நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதுதான். வேத வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுவது அவசியமா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் செய்துவிட்ட ஏதோ ஒரு பாவம் திரும்ப திரும்ப உங்கள் மனதை கலக்குகிறது. அது ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் எடுத்து போடப்படுகிறது. நிம்மதியாக உங்களால் இருக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, கலங்கி போராடி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இதுவாக வாய் திறந்து அறிக்கையிடுங்கள். அறிக்கையிடுவது அவசியம். அது இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிடுங்கள். இயேசுப்பா, இந்த பாவம் உமக்கு விரோதமானது. நான் மனுஷருக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் முதலிலே இது உமக்கு விரோதமான ஒரு பாவம். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம் நீர் காயப்பட்டீர், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை உம்மேல் வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த கல்வாரின் திரு இரத்தத்தினால இந்த பாவத்தை கழுவி போடும், என்னுடைய இருதயத்தை விட்டு அகற்றி போடும், என்னை சுத்தமாக்கும் என்று கேளுங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து அந்த பாவம் நீக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். இது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வைத்து விட்டு போன ஒரு சமாதானம். ரெண்டாவது, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டோம், நாம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்றாலும் இந்த உலகத்தின் காரியங்கள் அநேக தடவைகளிலே நம்மை கலங்க பண்ணுவதுண்டு. ஒரு வியாதி வீட்டில் உள்ள யாருக்காவது வந்துவிட்டால் நம்முடைய எல்லா சமாதானமும் எடுபட்டு போகிறது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் கலங்குகிறோம். இந்த உலகத்தின் பண கஷ்டங்கள் நம்மை கலங்க வைக்கிறது, பிள்ளைகளுடைய காரியங்கள் நம்மை கலங்க வைக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு ஒரு சண்டை என்று சொன்னால் அது நம்முடைய எல்லா சமாதானத்தையும் குலைத்து போடுகிறது. இந்த உலகத்தின் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தையிலே வருகிற கலக்கங்கள், போராட்டங்கள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது. இருதயத்திலே வருகிற வேதனைகள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறது. நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலேயோ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசிக்கும் பொழுது, பின்னிட்டு பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களை அறியாமல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாயிலே வரும். அப்படி ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, எனக்கு இதுவரைக்கும் நீ செய்த எல்லா நன்மைக்கும் நான் தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவள் அல்ல. ஆனாலும் நீர் எனக்கு காண்பித்த உங்களுடைய தயவு பெரிது. கர்த்தாவே, நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி அதோடு கூட உங்கள் விண்ணப்பங்களையும் சொல்லுங்கள். இந்த காரியம் என்னை இப்பொழுது கலக்குகிறது, போராட வைக்கிறது, ஒரு தெளிவில்லாமல் நான் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். அந்த பிரச்சனை நீங்கி போகிறதோ இல்லையோ, ஒரு சமாதானம் உங்களை நிரப்பும். நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அவரிடம் சொல்லிவிட்டு அவரையே நீங்கள் நம்புங்கள். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர் என்று கர்த்தரையே நம்ப பழகுங்கள். இயேசு கிறிஸ்து வைத்து போன இந்த சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
மகிமை